ஆக விட்டு கொடுக்கறதுனால தப்பே கிடையாது, எதையுமே விட்டு கொடுத்துடக்கூடாது, எல்லாமே நமக்கு தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல்ல பேரண்ட்ஸ் உங்கள் மனசுலேருந்து கொஞ்சம் எடுத்துடுங்க. ஓகே, உங்கள் அக்கா தங்கைகளுக்குள்ளே உங்களுக்குள்ளே இத்தனை நாள் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அதை இது பண்ணி, சாரி நான் சின்ன வயசில் உங்கள்கிட்ட கொஞ்சம் இதுவாக நடந்துட்டேன், இனிமேல் நான் ஏன்னா உங்கள் அம்மாவை அப்படி சொல்லி வளர்த்ததுனால தான் நீங்கள் அப்படி வளர்க்குறீங்க. அதனால நான் இனிமேல் சாரி அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகள் கிட்டக்க நடுவில் அன்பை விதையுங்க. ஓகேயா, காசு பணம் எவ்வளவு வரும் போகும், ஆனால் அவங்களுக்குள்ள அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை, ஒரு தடவை ஒரு பொருள் நமக்கு கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த எடுத்தவங்களை எதிரியாக பார்க்குற அந்த விரோதத்தன்மையெல்லாம் நீக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க அந்த குழந்தைகள்கிட்ட அன்பு வந்துடுதுன்னு சொன்னாலே உங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் லைவ்லினஸ் அதிகமாக வரும். ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்க